ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸ் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மாட்ரேட் அப்படிங்கிறது கிடையாமல் 2 மார்க் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு, 5 மார்க் எழுதுகிற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம சொன்னதெல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சயின்ஸுமே நமக்கு ஈஸியாக தான் வரும், கம்பல்சரி மட்டும் ட்ரிக்கியாக இருக்கும். அதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் கிடைக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 20,000 லைக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்கும், எனக்கும் பாசிட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கவனிங்க. ஏன்னா 4 நாள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் எதாவது பண்ணி வச்சிடாதீங்க. இப்போ 4 நாள் டைம் இருக்குது, 4 நாள் டைம் இருக்குது, ஒரு நாள் சோசியல் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு சயின்ஸை படிக்காமல் இருக்காதிங்க. சயின்ஸ் தான் முக்கியமான சப்ஜெக்ட், சோஷியல் செகண்டரி தான். சயின்ஸில் ட்விஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது, சோஷியலில் பண்ண மாட்டாங்க. ஸோ அசால்ட்டாகவே நீங்கள் வந்து சயின்ஸே படிங்க யோசிக்காமல். அப்போ சயின்ஸு ஃபஸ்ட்டு நாள் ஃபுல்லாக ஃபிசிக்ஸு, அது கூட நியூமெரிக்கல் ப்ராப்ளம் முடிஞ்சால் பாருங்கள். அடுத்து செகண்ட் நாள் கெமிஸ்ட்ரி, அடுத்து 3வது நாள் 4வது நாள் ஃபுல்லாக பயாலஜி. ஏன் சார் பயாலஜிக்கு இவ்வளோ நாள்? பயாலஜி கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கனால சொல்கிறேன். இல்லை 3வது நாள் ஃபுல்லாக பயாலஜி முடிச்சு 4வது நாள் வந்து என்ன படிக்கலாம், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 1 மார்க்கு புக்கின்னு இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நல்லபடியாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பக்காவாக அடிச்சலாம். நீ ஃபஸ்ட் 2 நாள் விளையாண்டு 3வது நாள் 4வது நாள் படிச்சிங்கன்னா மார்க் வராது. ஸோ 2 மார்க்கு 4 மார்க் 7 மார்க் எல்லா யூனிட்லையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட் யூனிட்டில் கண்டிப்பாக நமக்கு என்ன வந்துடும், ஒரு 2 மார்க்கு ஒரு 7 மார்க்கோ 4 மார்க்கோ கண்டிப்பாக 2 கொஸ்டினுமே எதிர்பார்க்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட் லெசன் ரொம்ப முக்கியம். அதில் 4 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 5 கொஸ்டின் இருக்குது. 7 மார்க்கில் 2 கொஸ்டின் இருக்குது. லீனியர் மொமெண்டம் இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா போன வருஷம் கேட்டுட்டாங்க. அதை தவிர்த்து மீதியெல்லாம் பார்த்துருங்க. 2 மார்க்கில் வந்து கொடுத்ததே ஒரு 7 கொஸ்டின். அந்த மாசு வெயிட் ஆக்சுவலாக வந்து 4 மார்க்கு, 2 மார்க்கில் இருக்கிறதே 4 மார்க்கில் கேட்குறாங்க. நியூட்டன் செகண்ட் லா இதெல்லாமே ஃபஸ்ட் லா செகண்ட் லா ஃபோர்ஸு இதெல்லாம் ஈஸி தான், படிச்சிருப்பீங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் புக்கினில் வந்து யூஸ் ஆஃப் கான்வெக்ஸு கான்கேவு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இது கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 மார்க்கில் 2 தான் லைட் ப்ராப்பர்ட்டி, அந்த கொஸ்டின் 6வது கொஸ்டின். 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ரூல்ஸு, ஹைப்பர்மெட்ரோஃபி அமயோஃபி 7 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் படிக்கணுமான்னு கேட்குறீங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கட்டாயம் படிக்க வேண்டும். ஒருவேளை ட்விஸ்ட் அடித்து அது கேட்டானா மாட்டிக்குவீங்க, படிச்சுக்கணும். 2 மார்க்கில் எல்லாமே பாரு, நான் கொடுத்துருக்குறேன். எல்லாமேனா ஒரு 8 கொஸ்டின். 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின். சாரி யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் வந்து 2 கொஸ்டின் தான். 7 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8th ரோமன் நம்பரில் செகண்ட் ஒன் அந்த கெலோரிமீட்டர், அந்த ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் 2 மார்க் வந்து ஈஸி தான். ஸோ 3rd லெசன் ஒரு குட்டி லெசன், ஐடியல் ஈக்குவேஷன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எல்லாமே படிச்சிடலாம். 4th யூனிட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள் 7 மார்க் என்னென்ன இருக்குது, 1, 2, 3, 4 எல்லோரும் என்ன படிக்க மாட்டீங்க, ரெசன் சீரீஸ் பேரலல் யாரும் படிக்க மாட்டீங்க. அது அடுத்தது இதில் என்ன படிக்க மாட்டீங்க, டொமஸ்டிக் சர்க்யூட் யாரும் படிக்க மாட்டீங்க. அது வந்து என்ன பண்ணுவீங்க, மாட்டுவீங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கிளியராக படிச்சிட்டிங்கன்னா டவுட் வராது. இன்கேஸ் ரொம்ப வீக்காக இருந்தால் டொமஸ்டிக் சர்க்யூட் மட்டும் வேண்டாம், ரெசன் சீரீஸ் பேரலல் படிக்க ட்ரை பண்ணுங்கள். 4 கொஸ்டின் இருக்குது, பார்த்துங்க. 4 மார்க்கில் 2 கேள்வி இருக்குது, 8th ரோமன் நம்பர்லையும் 7th ரோமன் நம்பர்லையும் பார்த்துக்க. ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி அந்த 5வது கேள்வி பார்த்துக்க. எல்இடி பல்பு அந்த எல்இடி 2 மார்க்கு ஈஸி. 1 or 2 சென்டென்ஸும் 2 மார்க். ஓம்ஸ்லா அந்த பேரல் கனெக்ஷன், வீட்டில் என்ன கனெக்ஷன் கொடுப்போம், அது ஹீட்டிங் எலமெண்ட் என்ன, இதெல்லாமே ரொம்ப ஈஸியான லெசன் தான். 5th லெசனை பொறுத்த வரைக்கும், சவுண்டு லெசன் பொறுத்த வரைக்கும் 4 மார்க் வந்து 2 தான். 7 மார்க்கில் அந்த எக்கோ அவ்வளோதான். 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸும் 2 மார்க் ஈஸி தான். யூனிட் 6ல் தான் புக்கின்லாம் இருக்குது. யூனிட் 6ல் 4 மார்க்கு 7 மார்க்கு 2 மார்க்கு. 7 மார்க்கில் ஆல்ஃபா பீட்டா அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு அது 2மே படிச்சுக்கோங்க. 10th ரோமன் நம்பரில் 1, 4, 9th ரோமன் நம்பர் 1 இந்த 1 or 2 சென்டென்ஸ் பார்த்துக்கோ. இது 4 மார்க். ஓகேவா? அடுத்த 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புக்கில் எடுத்து மார்க் பண்ணு. 2 மார்க் எடுத்திங்கன்னா உங்கள் 9th ரோமன் நம்பர் 10th ரோமன் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 1 or 2 சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன், 2 மார்க்கும் கொடுத்துருக்கேன். நமக்கு சயின்ஸில் என்ன பண்ணுறாங்க, 2 மார்க்கு ஏபின்னு போட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த 2 மார்க்லாம் விட்டுறக்கூடாது. டேரக்ட் 4 மார்க் படிக்கிறங்கிற பேரில் மாட்டிக்காது. ஏபின்னு போட்டுருவான், 7 மார்க்கில் ஏபிசின்னு போட்டுருவோம், மாட்டிக்காதீங்க. அடுத்து நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல், நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன், மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், அடுத்து ப்ரிவென்டிவ் மெஷர் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஷர், யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். இது எல்லாமே ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. 4 பாயிண்ட் போதுமானது, ஏன்னா 4 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது புக்கின். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் வந்து யூனிட் 6ல் 3 சம் தான் இருக்குது, பார்த்துட மாட்டியா? கண்டிப்பாக அந்த சம் கேட்குறாங்க, E=mc² அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம். யூனிட் 5ல் நான் கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் தேவையே கிடையாது, பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க இந்த 3 சம்மு. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிசிட்டியில் தான் இந்த வருஷம் கம்பல்சரி வர காரணம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து புக் பேக்கில் இருக்கிறது.
டேபிள் நம்பர் 4.1 படிச்சிருங்க. சால்வ்டு ப்ராப்ளம் 1 2 3 4 5 6 எக்ஸாம்பிள் சம் இதெல்லாம் சரிங்களா. சால்வ்டு ப்ராப்ளம் புக் பேக்கில் இருக்கக்கூடியது 3rd 4th, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 3rd 4th. ஸோ இது எதுவுமே விட்றாத. யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 தான் இருக்குது, 2 படிச்சிரு அந்த ஹீட் லெசனில். 2வது லெசனில் லைட் லெசனில் கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி லைட் லெசன் தான் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 2ஆம் பாடத்துலையும் அந்த லென்ஸ் ஈக்குவேஷன் பண்ணுறது மயோஃபை ஹைப்பர்மெட்ரோஃபை சம்மு பார்த்தீங்கன்னா போதுமானது. கம்பல்சரி வந்தால் எழுதிடலாம். அடுத்து கெமிஸ்ட்ரியில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா ஹார்ட்ஸ் கொஸ்டின் விட்டுட்டு போயிருங்க. ஹார்ட்ஸ் கொஸ்டின்லேருந்து நமக்கு என்ன வருது, க்ரியேட்டிவாக கேட்குற அந்த க்ரியேட்டிவ் இல்லை அதிலே வந்து நமக்கு கம்பல்சரியாக கேட்குறாங்க, இல்லை 7 மார்க்கில் கேட்குறாங்க, இல்லை 4 மார்க் கம்பல்சரியில் கேட்குறாங்க. ஸோ அதனால் மாட்டிக்காதீங்க. அந்த ஆர்ட்ஸ் கொஸ்டின் எல்லா லெசன்லையுமே நான் கொடுத்தது படிச்சிருக்கேன். இப்போ 7ஆம் பாடத்தில் வந்து சம்மு கேட்பான். 7ஆம் பாடத்தில் சம்மு வந்து நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அப்புறம் பார்ப்போம். இப்போ தியரி பார்த்துருவோம். ஆட்டம்ஸ் மாலிகுல் அவகாட்ரோ அப்ளிகேஷன், இந்த மாடர்ன் அமெத்திரி விடி ஆரம்பம் அதெல்லாம் பார்த்துக்க எல்லாமே கொடுத்துருக்கேன். 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 4 5, 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 6 2 மார்க்குமே படிச்சுக்கேன். ஏன்னா சப்டிவிஷன் போட்டு கேட்பாங்க. ஹார்ட்ஸ் கொஸ்டின் 2 தான், 1 தான் இருக்குது, அது பார்த்துரு ஈக்குவேஷனோட. யூனிட் 8ல் எல்லாமே படிக்க வேண்டாம். யூனிட் 8ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் வந்து புக்கின், அது 7 மார்க்கில் கேட்பாங்க. அலாய் அமல்கம் மெத்தட் அண்ட் டைப்ஸு. யூசஸ் ஆஃப் காப்பர் மட்டும் நான் இங்கே எழுதலை, முடிஞ்சால் படிச்சிரு. யூசஸ் ஆஃப் காப்பர் 7 மார்க்கில் 3rd 1 7th ரோமனம் 3rd 1 ஐ திங்க் ஸ்மெல்ட்டிங் நினைக்கிறேன். அடுத்து 4 மார்க்கில் 2வது 6th ரோமன் நம்பரில் 3rd 4th ரஸ்ட் கண்டிஷன் அதெல்லாம் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாமே படித்தாச்சா. அதுக்கப்புறம் 6th ரோமன் நம்பரில் 4 மார்க்கில் 2nd. ஓகேவா. அடுத்தது யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்யூஷன். இது வந்து 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில். அண்ட் 4 மார்க்லேயும் 4 கொஸ்டின் இருக்குது. சாலிபிலிட்டி, சேச்சுரேட்டர், அன்சேச்சுரேட்டர், ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸு. ஸோ அந்த லெசன் ஈஸி தான். 7 மார்க்கில் 2வது கொஸ்டின். அது ஏன் சார் 7 மார்க்கில் அது கொடுத்தீங்கன்னா இது அட்டம்ப்டில் கேட்டதுனால படிக்கணும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி மாட்டிக்காதீங்க அது படிக்காமல். அடுத்து யூனிட் 10 வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் புக்கின் ஒன்று தான், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் அந்த ஃபஸ்ட்டு 2 காம்பினேஷன் ரியாக்ஷன் அதெல்லாம். 4 மார்க்கில் தான் காம்பினேஷன் ரியாக்ஷன், ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள். அதுக்கப்புறம் 7 மார்க்கில் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், பிஹெச் அந்த இதெல்லாம். கேட்டசிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம் 4 மார்க்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியான லெசன் படிச்சுக்கலாம். ஹார்ட்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும் இந்த லெசனில். யூனிட் 10ல் பிஹெச் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். பிஹெச் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சம்மே நீங்கள் பார்க்குறது நல்லது. எக்ஸசைஸ்லையும் சரி எக்ஸாம்பிளையும் சரி. எக்ஸசைஸ்லையும் 4 சம், எக்ஸாம்பிள் சம். பிஹெச் ப்ராப்ளம் மஸ்ட் ஸ்டடி கண்டிப்பாக வரும். யூனிட் 11 பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு, 4 மார்க்கு 4 தான் இருக்குது. 7 மார்க்கில் எத்தனால் மேனுஃபேக்சர், அந்த கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு அதுதான் கொடுத்துருக்குறேன், வேறு எதுவும் கொடுக்கல. ஹார்ட்ஸ் கொஸ்டினில் 2 தான் இருக்குது, 2மே பார்த்துரு. ஸோ உனக்கு சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு இந்த லெசன் ஈஸி தான், பார்க்க தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கெமிஸ்ட்ரி சின்னதான், நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா. இதில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் ப்ராப்ளம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஹார்ட்ஸ் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் வந்து புக் பேக்கோட நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. புக்கின்லாம் நான் சொல்லலை, அது வந்து அதர் வீடியோவில் நான் சொல்கிறேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தனியாக உங்களுக்கு தரேன், ஃபிசிக்ஸில் மட்டும் தனிட்டு கெமிஸ்ட்ரியில் தரல, நான் அதர் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் யூனிட் 12ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கு 2 மார்க்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டயக்ராம் வந்து கிரவுண்ட் பிளான் ஆஃப் டைகோட், மோனோகோட்டு, ஸ்டெம்மு, அதோட கிரவுண்ட் பிளானோட மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபிகர் நம்பர் 12.8, ஃபிகர் நம்பர் 12.1 பார்த்துக்கோங்க. டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் 2 மார்க்கே ஏபின்னு போட்டு கேட்பாங்க. ஸோ அடுத்தது 4 மார்க் வந்து ஃபஸ்ட்டு 3rd, 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 4th 1 or 2 சென்டென்ஸ். அடுத்து யூனிட் 13 வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். 6th ரோமன் நம்பரில் ஃபஸ்ட் 1. 4 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீட்ஸு, அந்த கேட்டலிக்ஸ் அது இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்துக்கோங்க 7th ரோமன் நம்பரில். 7 மார்க்கில் ரேபிட்டோட அந்த மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துக்கோங்க, அதுவுமே கேட்பாங்க. யூனிட் 14 அப்படிங்கிறது 2 மார்க் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். 1 or 2 சென்டென்ஸ். என்ன பிரச்சனைனா 1 or 2 சென்டென்ஸே நமக்கு 7 மார்க்கில் ஏபிசின்னு போட்டுறாங்க. அப்புறம் ரோமன் நம்பர் 6 கொடுத்துருக்கேன். 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன், அது பார்த்துக்கோங்க. 10வது 2வது ஆர்டரி வெயிங் அந்த கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் பிளட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிரான்ஸ்பரேஷன் அதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து 15th லெசன் டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. 15th லெசனுமே வந்து நமக்கு வந்து ஈஸியான லெசன் தான். 7 மார்க்கில் வந்து நியூரான் ஸ்ட்ரக்சர் போன வருஷம் கேட்டாங்க, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. பிரெயினோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கேன். ஃபிகர் வந்து 2 ஃபிகர் கொடுத்துருக்கேன். அது 2 டயக்ராம், பிரெயினோட டயக்ராம், நியூரான் டயக்ராம் தான் அப்படி கொடுத்துருக்கிறேன். 4 மார்க்கில் கிளாசிஃபை நியூரான், அதுக்கப்புறம் 7th ரோமன் நம்பரில் ஃபஸ்ட் 1, 8th ரோமன் நம்பர் 6th 1, 2 மார்க்கில் 4. 16th லெசனில் வந்து 1 or 2 சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் 7th ரோமன் நம்பரை வந்து 2 மார்க் ரொம்ப முக்கியம். அந்த சிந்தட்டிக் ஆக்சின், போல்ட்டிங், அந்த எண்டோக்ரைன் கிளாண்டு,
பர்சனல் ஹார்மோன் வந்து அது என்னது, பர்சனாலிட்டி ஹார்மோனுங்கிறது, ஸோ அதெல்லாம் கேட்பாங்க பார்த்துக்குங்க. கெமிக்கல் மெசஞ்சர் 4 மார்க்கில் வந்து 1, 3, 4, 5 இம்பார்ட்டன் தான் சொல்லியிருக்கேன். டயக்ராம் வந்து என்னெல்லாம் வருமோ இங்கே கொடுத்துருக்குறேன். யூனிட் 17ல் ஒவியூல் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த பாருங்கள், இந்த 6th ரொம்ப இல்லாமல் 11th ஒன்று ரொம்ப முக்கியம். கிராஸ் பாலினேஷன், செல் பாலினேஷன், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. மென்சுரல் சைக்கிள் படிக்க மாட்டீங்க, படிச்சுக்கோங்க. 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸும், 2 மார்க்கில் சாதா 2 மார்க் பைனரி ஃபியூஷன், ட்ரிபிள் ஃபியூஷன், அந்த பாலன் கிரெயின், சரிங்களா, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த லெசன் ஈஸி தான். டயக்ராம் கொடுத்துருக்கிறேன், ஒரு 5 டயக்ராம் இருக்குது பார்த்துக்கோ. யூனிட் 18 அப்படின்னா ஜெனட்டிக்ஸு, 2 மார்க் பார்த்துக்கோங்க. 4 மார்க் ஈஸி தான். 7 மார்க்கில் வந்து நமக்கு வந்து 1, 2. ஆக்சுவலாக இந்த 4 மார்க்லாம் இந்த மெண்டில் பியா பிளான்ட்டு, ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸு, ஆலோசோம்ஸு, ஃபெனோடைப் ஜெனோடைப் அதுதான். ஸோ அதனால் பெரிய உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. 7 மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கொடுத்துருக்கிறேன் பார்த்துக்கோங்க. டயக்ராம் வந்து 3 கொடுத்துருக்கேன். யூனிட் 19 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் இங்கே கொடுத்துருக்கிறேன். யூனிட் 19 எவல்யூஷன் லெசனில் பெரிய கஷ்டப்பாடு இல்லை. எத்தனோபாட்னி, அந்த ஆர்கியோஃபெட்டிக்ஸ் லிங்க்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிவி அதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும். அண்ட் ஏஜ் ஆஃப் ஃபோசில் ஃபியூயல் அதுதான் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஹோமோலோகஸ், அனலாகஸ் அந்த கொஷின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. யூனிட் 20 அப்படிங்கும்போது இந்த 20, 21, 23 அதுக்கப்புறம் 19, 18 இதில் எல்லாமே நான் கொடுத்து படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 7 மார்க் எழுதிடலாம். எப்போவுமே அப்படி தான். லாஸ்ட்டு 7 லெசன் 6 லெசன் படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 7 மார்க்கு, ஒரு 2 4 மார்க் எழுதலாம். இப்படி பிளான் பண்ணி படிங்க. யூனிட் 19 வந்து ஈஸி தான். 20யுமே ஈஸி தான். 20 வந்து என்னது, பயோடெக்னாலஜி. ஸோ அதில் 2 மார்க்கில் வந்து இவ்வளோ கொடுத்துருக்குறேன். ஏன்னா 1 or 2 சென்டென்ஸில் வந்து கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. 4 மார்க் வந்து ரோமன் நம்பர் 7ல் 4, 5, 7, ரோமன் நம்பர் 8ல் 1, 5, 3 சரிங்களா. 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 8ல் 4th 1 பயோடெக்னாலஜி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இருக்காது. அடுத்து யூனிட் 21 வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள், இது ஹெல்த் அண்ட் டிசீஸு. ஸோ யூனிட் 22 வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்வரான்மெண்ட்டில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சாயில் எரோஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 23rd வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜு, ஸ்ப்ரைட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 3 சேர்த்து ஒரு 4 மார்க்கில் கேட்குறாங்க எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. இங்கே கன்ஃபியூஷன் பண்ணிட்டேன், சாரி. 22 லெசன் தான் என்வரான்மெண்டல் லெசன், அதுக்கு அதை எழுதிக்கலாம். 21வது லெசன் தான் ஹெல்த் அண்ட் டிசீஸ், ஈஸி தான். அடுத்து 20வது லெசன் தான் என்னது, பயோடெக்னாலஜி. 19வது லெசன் தான் எவல்யூஷன். ஸோ நீ 18லேருந்து 23வது வரைக்கும் நல்லா படித்தாலே பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா எழுதிக்கலாம். ஓகேவா? எப்படி ஃபஸ்ட்டு 3 லெசன் நீ மிட்டம்க்கெல்லாம் படிச்சிருப்பேன் பயாலஜியில், அது நல்லா படிச்சுக்கோ. இது நீ படித்தாலே பயாலஜியில் பொழைச்சிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே எதாவது கன்ஃபியூஷன் பண்ணியிருந்தால் சாரி. 19th லெசனு, 20th லெசனு இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் கம்பல்சரி அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அது என்னெல்லாம் வரும், எதெல்லாம் வராது, எந்த நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். என்ன தான் இதில் கொடுத்துருந்தாலும் தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த பிடிஎஃப் வச்சு படிக்கிறவங்க சார் நிறையா இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரித்து பாருங்கள். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒட்டுக்காக பார்த்து 25 லெசன்னா பயந்துருவீங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து 6 பாடம், அது ஒரு நாள் உட்காந்து 6 பாடத்தை படிச்சுருங்க. ரொம்ப ஈஸி. எழுதி பாருங்கள், டெரிவேஷன்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள், ஈக்குவேஷன்ஸ் எழுதி பாருங்கள், டெஃபினிஷன்ஸ் எழுதி பாருங்கள். ஏன்னா எழுதி பார்க்கறதுக்கு டைம் இருக்குது. அடுத்து கெமிஸ்ட்ரி, ஈக்குவேஷன்ஸ் எழுதி பாருங்கள், டெஃபினிஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி பாருங்கள், டெரிவேஷன் எழுதி பாருங்கள், அதில் டெரிவேஷன் கம்மி தான். அடுத்த பயாலஜியில் டயக்ராம் வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு பிளென்டி ஆஃப் டைம் இருக்குது. சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் ஃபிசிக்ஸு, செகண்ட் நாள் கெமிஸ்ட்ரி, 3வது நாள் பயாலஜி, 4வது நாள் வரைக்குமே பயாலஜி எடுத்துக்கலாம். கடைசி நாள் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 1 மார்க் பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக எக்ஸாம் எழுத போகலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது அதுன்னு வச்சு படிச்சின்னா மாட்டிக்குவேன். ஏன்னா ஏபின்னு போட்டு கேட்டு தள்ளுவாங்க. அதுதான் சொல்கிறேன். தேங்க்யூ.